இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாள் நம்ம போட்ட பிளான் எல்லாம் எப்படி சொதப்புச்சு தெரியுமா? நல்லா தெரியுமேடி, நான் தான் கூடவே இருக்கேன்ல. ஐயோ அம்மா, அந்த வீரா என் போன்ல ட்ராக்கரை வச்சிருக்கா. அப்படின்னா? ஐயோ, நான் பேசுறது, நான் மெசேஜ் பண்றது, இது எல்லாத்தையும் அவ போன்லயும் பார்க்க முடியுமா? என்னடி சொல்ற? ஆமாமா, அதெல்லாம் வச்சுதான் எல்லாத்தையும் இத்தனை நாளா கண்டுபிடிச்சிருக்கா. நான் தான் முட்டாள்தனமா இருந்திருக்கேன். அந்த வீராவும் மாறனும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன், கூடிய சீக்கிரமே கட்டுறேன். அடி பாவி, பிளான் என்னன்னு நான் கேட்டப்பெல்லாம் கூட சொல்லாம நேரடியா அவங்க கிட்டே சொல்லிருக்காளே இவள. நல்லா வேணும் உங்களுக்குலாம், இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இப்பதான் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி அவசகடம் பிடிச்ச மாதிரி வீடு இப்படி வீரா வீரா எப்படிமா நெருப்பு பிடிச்சது? அடுப்பு ஏதாவது அணைக்காம விட்டுட்டியாமா? இல்லம்மா, நான் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கு. அப்ப எப்படி நெருப்பு பிடிச்சது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இவளதான் இருக்கு. பிருந்தா, இவன் தான் குடிசைக்கு தீ வச்சிருப்பா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பிருந்தா வா. பிருந்தா, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். என்ன பண்ற பாரு. பிருந்தா, வள்ளியம்மா, விடுங்க வள்ளியம்மா. என்ன பிருந்தா, நீ விடு. விடுங்க மாமா. எப்படி பாக்குறா பாருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இந்த குடும்பம் கெட்டு போகணும், நம்மளாம் அழியணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இவதான். இவதான் குடிசைக்கு தீ வச்சிருப்பா. பிருந்தா, சொல்றது கேளு. பிருந்தா, இப்படி அநியாயமா ஏமாலாம் பழி போடாத. நீங்க எல்லாம் கத்துனது கேட்டுதான் நானே எந்திரிச்சேன். நான் குடிசைக்கு தீ வச்சேன்னு சொல்றேன். உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்படி உன் இஷ்டத்துக்குலாம் ஏதாவது பேசாத பிருந்தா. ஏய், நடிக்காதடி. உன்னை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்கம்மா, வீராமா, உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க, சும்மா என்ன நடந்தாலும் எங்க மேல பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க. கண்மணி, இருங்கடி. இதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சு கொளுத்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏடி முட்டாளாடி நீ? தண்ணி குடி. நெருப்பு கொழுந்துகிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நீ பாட்டுக்குள்ள ஓடுற. என்ன மொத்தமா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? போறதா இருந்தா என்னையும் சேர்த்து கூட்டு போ. டேய், ஏன்டா இப்படி பேசுற? அப்படி என்னடி இருக்கு அதுல? என்ன எடுக்க போற? வீரா, என்னம்மா குடிசை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நாங்க எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? எங்களால எப்படி தாங்க முடியும்? நீ ஏன்டி இப்படி பண்ண? அப்படி என்னடி இந்த பெட்டியில இருக்கு? என்னடி இருக்கு? அக்கா, என்னக்கா பாருங்கம்மா, என்ன இருக்குக்கா? என்ன இருக்கு வீரா அதுல? அண்ணி மாறன் கூட இருக்கிற போட்டோனா? மாறன் சின்ன வயசுல அத்தையோட இருக்கிற போட்டோ இது. நெருப்புல அந்த போட்டோ எரிஞ்சு போனா மாறனால அதை தாங்கிக்க முடியாது. அவனுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்போ சொல்றது இந்த போட்டோ மட்டும் தான்மா. அதனாலதான் இதை எடுக்க போனேன்.
சாரிடி, ஏதோ பதட்டத்துல. நம்ம மாற எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடிசையை கட்டினா ஒரே நாள்ல சாம்பல் ஆயிடுச்சே. நான் கண்மணிக்கும் ராகவனுக்கும் அவ காலடி மண் எடுத்து சுத்தி போட்டேன். அதோட சேர்த்து உங்க 2 பேருக்கும் சுத்தி போட்டிருக்கணும். அவ கண்ணே இப்படி எரிச்சிருக்கோண்டா. கைய காட்டு. மாற வாழ்ந்துட்டு இருந்த குடிசை இப்ப எரிஞ்சு போச்சே. டேய், அதை பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம்டா. வீராக்கு கை கால்லாம் காயமா இருக்கு. முதல்ல அதுக்கு மருந்து போடலாம். எழுந்து வாங்க வாங்க. பாத்துடா. பாத்து மெதுவா. பாத்து வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வைத்த. ரமணி, பாத்து வா. கார்த்தி, வா. ஏய், எடுத்து வை. சரி. பாத்து மெதுவா கூட்டிட்டு வாடா. மாறா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அத்தை, இன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறோம். காலையில தான் வீடை பார்த்து போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. வா. அப்பாடா, ஒழிஞ்சுதுங்க. மாமா மாமா, ஐயோ டாக்டர், என் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருச்சு. நெஞ்சு வேற புடிச்சிட்டு விழுந்தது. ஆமா, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காமா? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு டாக்டர். வேற ஏதாவது? இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு தடவை- பாருங்க. இன்னொரு தடவை இல்லையே. இல்ல, அவருக்கு ஏற்கனவே 2 times அட்டாக் வந்திருக்கு. இது 3rd time. 3வது அட்டாக்கா? இங்க பாருங்க, 3வது தடவை அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் கவனமா இல்லைனா ரொம்ப ரிஸ்க் அதிகம். சரி, பயப்படாதீங்க. நாம கவனமா பாத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். அதான் குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் அவரோட சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நாங்க நல்லா பாத்துக்கிறோம் டாக்டர். என் அண்ணனை மட்டும் நல்லபடியா குணமாக்கி அனுப்பிடுங்க. நல்லா பாத்துக்கிறோம் அவரை. அது மட்டும் பத்தாதுமா, அவரை பீஸ்ஃபுல்லா இருக்க வைக்கணும். மனசு அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எதுக்காகவும் அவர் டென்ஷன் ஆகக்கூடாது.